லட்சுமி யாரும் இல்ல. எக்கோ எக்க ராணி அக்கா, யார் இது நம்மள கூப்பிடுறது? ராணிக்கா இங்க பாருங்க, நான் தான் லட்சுமி. அட லட்சு குச்சு, என்ன ராணி அக்கா எங்க போறீங்க? எங்க போக, நீதான் போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டியே, என்ன போன காரியம் விளங்குன மாதிரி தான். பெரிய அமெரிக்கா ஐக்கிய மீட்டிங் எங்கேயாவது வாபாக்க போகும், இதுல சீன பாரு. என்னடி கூப்பிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்க? நீங்க தான் ரொம்ப சலிச்சுக்கிறீங்களே. வேற ஒண்ணு இல்லடி, என் பிள்ளைங்களை தான் தேடி போறேன். சத்தம் இருங்கக்கா, பிள்ளைங்க தான் போனா வீட்டுக்கு வருவாங்கல்ல. நீ சொல்றது சரிதாண்டி, போனா வருவாளுங்க. ஆனா இன்னைக்கு 2 பேருமே கோச்சுக்கிட்டு போயிட்டாளுங்க. அதான் யார் வீட்டுல விளையாடுறாளுன்னு தெரியல. சாப்பிட கூட இல்லன்னா பாரு. என்னக்கா சாப்பிட கூட இல்லையா? ட்ரெஸ் வேணுமாட்டி, அதுவும் ஆம்பளை பேலுவ போடுற மாதிரி கொலா சட்டை வேணுமா? என்னக்கா சொல்றீங்க, ஒண்ணு விளங்கலையே. அதான்டி பேண்ட் சட்டை கோட்டு சூட் எல்லாம் வேணுமாண்டி. இப்பதான் எல்லா பிள்ளைங்களும் எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறாங்களே, வாங்கி கொடுக்க வேண்டியதானக்கா? ஏன்டி நான் ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லலடி, ஒரு பட்டு பாவாடை சட்டை வாங்கிக்க, இல்ல ஒரு ஃப்ராக் வாங்கிக்க, சுடிதார் வாங்கிக்க அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாளுங்க. பேண்ட் சட்டை கோட்டு சூட் தான் வேணும்னு அட்டம் பிடிக்கிறாளுங்க. ஓ அப்படியாக்கா, பிள்ளைங்க ஆசைப்பட்டதை ஒரு தடவை வாங்கி கொடுத்தா என்னக்கா? ஏன்டி அது டைட்டா பிடிச்சு போடுவாளுங்க, அப்புறம் நாளை பின்ன குத்துது, அங்க வலிக்குது இங்க வலிக்குது, கால் போகல கை போகலன்ட்டு யூஸே பண்ண மாட்டாளுங்க. இப்ப பாவாடை சட்டைன்னு வச்சுக்கையும் பிரச்சனை இல்ல, தோளதோலன்னு இருக்கும். இன்னும் 2 வருஷம் நாள் வச்சு போடலாண்டி. அட கஞ்ச பீசனாரி, பிள்ளைங்க கேட்ட ட்ரெஸ்ஸ கூட வாங்கி கொடுக்க மாட்டேக்காளே. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமோ காலின் கீழே, விண்மீன்களின் பூக்கள் என் மேலே. ஏண்டி லட்சு, அங்க பாருடி, சின்ன பொண்ணு என்ன பேக்கும் கைமா போறா? ஆமாக்கா, ஒருவேளை வியாபாரம் ஒழுங்கா நடக்கலன்னு பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறாளோ? என்னடி சொல்ற? அவதான் சூத்த கத்தரிக்காயனாலும் சொல்லுங்க ரேட்ட பேசி வித்துருவாளே, அவன் ஏன் ஊரை விட்டு போறா? அப்ப ஒருவேளை நம்மளெல்லாம் விட்டு தனியா டூர் போறாளாக்கா? அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லடி. எங்க போனாலும் என்ன, நம்ம கூப்பிட்டு கேட்க வேண்டியதான். அடியே அடி சின்ன பொண்ணு. யாருங்க என்ன கூப்பிடுறது கண்ணு? பேக்கெட்டிக்கிட்டு எங்க போற கண்ணு? வரவங்களே போறவங்களே எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு கேட்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு. முதல்ல இங்க வாடி. ஆமாடி சின்ன பொண்ணு, பேக்கிங் கைமா எங்க போற? நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமோ காலின் கீழே. ஐயோ 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 ஐயோ, சின்ன பொண்ணு தற்கொலை பண்ண போறா போல, சின்ன பொண்ணு தற்கொலை பண்ண போறா போல. ஐயோ என்னடி ஆச்சி, தற்கொலை பண்ண போறன்ற? பின்ன என்னக்கா, மேல என்ன இருக்கு? வானம் தானே இருக்கு. பூலோகம் காலின் கீழேன்னு சொல்ற, அப்ப இவ பரலோகத்துக்கு தானே போறா, செத்தா தானே வானத்துக்கு போக முடியும். அதான்க்கா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிணத்துல விழுந்து சாக போறான்னு நினைக்கிறேன். ஏண்டி சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனைனாலும் வாழ்ந்து காட்டணும் டி, சாக கூடாது. அப்படியே ஒருவேளை நீ சாகன்னு முடிவு எடுத்தா அந்த பேக் நல்ல பேக்கா இருக்கு, என்கிட்ட கொடுத்துட்டு சாகடி, நாளை பின்ன எங்க அம்மா ஊருக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத்தனை வருஷமா ஒண்ணுமே நான் பழகிருக்கேமே, அடியே சாவாதடின்னு சொல்ல காணும். சாகும்போது பேக்கை என்கிட்ட தந்துட்டு போ, நானா அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேக்குறீங்களே, நல்லா சொந்த வந்தோம். உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வைக்கிறது எனக்கு வேலை, அவ எனக்கு 1000 பிரச்சனை. என் பிரச்சனையை டிப்பர் லாரி வச்சு அள்ளலாம் போல இருக்கு. ஆமா ஆமா, என் பிரச்சனை தண்ணி லாரி வச்சு அள்ளலாம் போல இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப எங்கடி போற? வியாபாரத்துக்கு போறேன்க்கா. உன்னை பார்த்தா வியாபாரத்துக்கு போற மாதிரி இல்லையே, பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போற மாதிரி இருக்கு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் காட்சி. அது சரிடி, அப்ப பேக் கைமா எங்க தான் போற சொல்லு. ஏக்கா, இன்னைக்கு பேக்ல இருக்க பொருளை தான் வித்துட்டு வர போறேன். பேக்ல இருக்க பொருளா? அப்படி என்னடி வச்சிருக்க? கத்தரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் கூடையில கொண்டு போறதுக்கு பதிலா இப்பெல்லாம் பேக்ல கொண்டு போக ஆரம்பிச்சிட்டியா? ராணியக்கா கத்தரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் இல்ல, இன்னைக்கு விற்க போறது வேற ஐட்டம். அப்படி என்னடி ஐட்டம் இது? அதுவா, சின்ன பிள்ளைங்களுக்கான பேண்ட் ஷர்ட் கோட்டு சூட்டு அந்த மாதிரி ட்ரெஸ். ஏ ராணிக்கா நீங்க கேட்டீங்களா? அதானே? ஆமா டி, அதான். ஆனா இவ வச்சிருக்கிறது சின்னதா இருக்குமா, என் பிள்ளைங்களுக்கு சரியா இருக்குமான்னு தெரியலையே. ஆனா நீங்க தான் பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி மாட்டவே மாட்டீங்களே, அதான் நான் பக்கத்தூர்ல போய் மாடலா இருக்க பிள்ளைங்க கிட்ட விக்கலான்ட்டு போறேன். ஏண்டி பேண்ட் சட்டெல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்லாவா இருக்கும்? நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் தெரியும், அதான் உங்ககிட்ட வேணுமான்னு கூட கேட்கல. இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கக்கா, சரிப்பட்டு வர மாட்டீங்க. சின்ன பொண்ணு யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இன்னைக்கு ராணியக்கா கோட்டு சூட் எடுக்கறத முடிவோட இருக்காங்க. நான் இப்படி சொன்னேன் ஏக்கா, அவதான் இப்படி சொல்றாள. நீங்க இன்னைக்கு ஒன்னு எடுத்து தான் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பிள்ளைங்க வேற கேட்டுட்டு கோச்சிட்டு போச்சு. நீங்கல்ல அப்படி சொல்றியோ? ஏக்கா வாங்குறீங்களா, எடுத்து காட்டட்டுமா? அதோ என் பிள்ளைங்க வருது. அடியே பிள்ளைங்கள இங்க வாங்கடி. அக்கா நீ ஒண்ணு அம்மாட்ட பேசாதக்கா. ஏன்டி என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா தானே டி, பேசுவோம் டி. உன்கிட்ட இருக்குது இந்த ஒரு பேண்ட் செட் தான், என்கிட்ட இருக்குது இந்த ஒரு பேண்ட் செட் தான். இன்னொரு பேண்ட் செட் எடுத்து கொடுங்க, எப்ப பாரு பாவாடை பாவாடை பாவாடை. அதை வச்சு விளையாட முடியுதா? ஒரு சரக்கு விளையாண்ட காத்தாட மேலானிக்கு பறக்குது. சரி டி, கோச்சிக்காதீங்க டி, உங்களுக்கு நான் பேண்ட் செட் எடுத்து தரேன் டி. ஓ அப்படியாமா? சரி வாங்கம்மா, கடைக்கு போகலாம். கடைக்கெல்லாம் போக வேண்டாம், என்கிட்ட இருக்கு. என்னது உங்ககிட்டயா? அப்ப நல்லாவே இருக்காதே. என்னடி இப்படி சொல்லிட்டீங்க? ட்ரெண்டிங்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு.
அவளுக்கு கிடக்குறாளுங்க வீட்டு தேடி வந்ததை விட்டுட்டு தேடி போய் வாங்குவாங்களாக்கும். சரி நீ எது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராணிக்கா உங்க பிள்ளைங்க சொன்னதுல இருந்து என் பொண்ணும் ஒரே பேண்ட் ஷர்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காக்கா. உன் பொண்ணு அளவுல கூட என்கிட்ட பேண்ட் செட் இருக்கு, வந்து பார்க்க சொல்லு. ஓ அப்படியாட்டி, நல்ல வேலை நீ ஏன் இன்னைக்கு கொண்டு வந்துட்ட. இல்ல நான் டவுனுக்கு தான் போகணும்னு நினைச்சேன். நீ அப்படியே பஸ் பிடிச்சி டவுனுக்கு போயிட்டாலும் ஆனா ஒண்ணு என்கிட்ட இருக்கிறதுலாம் ஆம்பளை பசங்க போடுற கோட் சூட் தான் இருக்கு. ஆமா ஆமா, பேண்ட் ஷர்ட்டை பின்ன ஆம்பளை பசங்க தானே போடுறாங்க. அதையே காட்டி இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. இதுக்குன்னு நாங்க தனியா அலையவா முடியும்? அப்ப சரி, பாத்தீங்களா சின்ன பசங்களுக்கு இதை போட்டா சும்மா சூப்பரா இருக்கும். இதை வாங்கிக்கிறீங்களா? அம்மா அம்மா எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா, நான் இதை எடுத்துக்கிறேம்மா. ஏன் சின்ன பொண்ணு வேற ஏதாவது காட்டு, ரொம்ப சின்னதா தெரியுதே. இது பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு, ஆனா டவுசரா இருக்கேட்டி. பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும், போட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரே பேண்டா போடுறதுக்கு டவுசரா போட்டா பார்க்க நல்லா இருக்கும்ல. எனக்கு பேண்ட் இருக்க மாதிரி தான் வேணும், நான் தான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. ஆமா ஆமா, நானும் பெரிய பொண்ணு தான், எனக்கும் பேண்ட் தான் வேணும். என்னது சின்ன பொண்ணு, நீ காட்டுற எல்லா ட்ரெஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு கயிறு வந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, போட்டதுக்கு அப்புறமா டவுசர் அவுந்து விழுந்துடக்கூடாதுல, அதான் ஒரு கயிறு போட்டு இறுக்கி கட்டிருக்கு. இது கலர் ரொம்ப டல்லா இருக்கு, வேற ஏதாவது காட்டு. பாக்குறதெல்லாம் இப்படியே குறை சொல்லுங்க, கடையில உங்களுக்கு இவ்வளவு கலர் காட்டுறானாக்கும். ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த? இதெல்லாம் நான் எங்க இருந்து எடுத்தேன், என் பக்கத்து வீட்டு கொடியில இருந்துதான். அதுவா, இது எல்லாமே நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஸ்பெஷல்லா வர வச்சது. அது இல்லாம இது இந்தியன் ட்ரெஸ்ஸே கிடையாது, அமெரிக்கன் ட்ரெஸ். அதெல்லாம் இந்தியால போடலாம், காட்டுங்க. இதுதான் சம்மர் ட்ரெஸ், சும்மா சாஃப்டா இருக்கும். ஏண்டி நாங்க என்ன கை குழந்தைய வச்சிருக்கோம்? ஒவ்வொருத்தி எருவ மாடு உயரம் இருக்காளுங்க. நல்ல வேற ஏதாவது காட்டுடி. என்னடா இது, நல்லா காமிச்சா நல்லா இல்லன்றாளுங்க, லைட்டா காமிச்சா வேற காட்டுன்றாளுங்க. இவளுக்கு கிட்ட வியாபாரம் பாக்குறதுக்குள்ள என் உயிரே போயிரும் போல. ஒண்ணு பண்ணுங்க, இப்படி ஒன்னொன்னா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும். இப்படி வச்சு வச்சு பார்த்தா ஒன்னும் பிடிக்காது, அதை போட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இது நல்லா இருக்கே, கொடுங்க போட்டு பார்க்கலாம். ஆனா அடுத்தவங்க போட்ட Dress நாம எடுக்க கூடாது. இப்ப மத்தவங்களும் இது போட்டிருப்பாங்களா என்ன? இதுவே பக்கத்து வீட்டு பையன் போட்டுட்டு துவைச்சு காய போட்ட Dress தான், அதைத்தான் நான் அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்டி இதெல்லாம் வாய்கிலேயே வக்கனையா பேசு, அப்புறம் அளவு பத்தலன்னா என்ன பண்ணுவேன்? அம்மா எனக்கு இது எப்படி இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. என்னப்போ வேண்டாம் வேண்டாம், என்ன நல்லா இருக்காது என்ன? எங்க பக்கத்து வீட்டு பையனோட உனக்கு இது சூப்பராவே இருக்கு. என்னது, பக்கத்து வீட்டு பையனோடவா? இல்ல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு Dress இருந்துச்சு, அவன் போட்டிருக்கும் போது பாக்க வர்றதை விட நீ போட்டிருக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான் நான் பார்த்தேன், நான் கூட அவனோட பழைய ட்ரெஸ்ஸோன்னு நினைச்சேன். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, என்ன இவளுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க போல. மம்மி மம்மி ஓ மை மம்மி, எனக்கு எப்படி இருக்கு இது மம்மி? நல்ல காமெடியா இருக்குடி. காமெடியா இருந்தாலும் சரி சோமெடியா இருந்தாலும் சரி, எனக்கு இதான் வேணும். என்னமும் செஞ்சு தொலை. அம்மா அம்மா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதே எடுத்துக்கிறேம்மா. பாத்தி அடியே பாப்பாத்தி, நீ உன் பிள்ளைக்கு கெவனை போட்டு குட்ட மறக்க மாதிரியே வச்சிருந்தட்டி. இந்த மாதிரி பேண்ட் செட்டு போட்டோன்னே தான் ஆளு நல்லா வளர்த்தியே தெரியுதாட்டி. அதானே நீ போட்டிருக்கிறது ரொம்ப கன்றாவியா இருக்கு. பெருசானா பாறாங்கல் மாதிரி இருக்குன்னு சொல்லட்டுமா? ஒசாமா பின் லேடன் மாதிரி இருக்க. ஆமா ஆமா, உலகத்துல இல்லாத அம்மா உன்னைய போட்டு கொஞ்சிதான். அம்மா அவங்க உங்க பிள்ளைங்களை கொஞ்சினது போதும், எனக்கு காசை கொடுங்கம்மா. காசு மேல காசே வந்து கொட்டிக்கிற நேரம் இது. ஏன் சின்ன பொண்ணு 100 200 அநியமா கேட்காத பத்துக்க, 50 100 அடக்கமா கேளு. ஆமண்டி. என்ன நோமண்டியா? அடி பாவிகளா, எந்த ஊர்ல உங்களுக்கு கோட்டு சுட்ட 100 200 கொடுக்காங்க, அதுல வேற குறைச்சி 50 100 கொடுக்கணுமாமே இவளுக்கு. உலகத்துல இல்லாத கோட்டு சூட்டி நீயும் தூக்கி தூக்கி காமிச்சியே, ஒன்னாவது நல்லா இல்ல. என் மாவே வந்து போட்ட உடனே அதுக்கே ஒரு அழகு. நீ அதுக்கு முன்னாடி எடுத்து போட்டிருந்தீங்க, ஜட்டி கூட போடாம ஒரு சட்டையை மட்டும் போட்டு. இந்த கோட்டு சூட்டு போட்டு விட்டு தான் உன் பையனுக்கே அழகு. ஏதோ ஒண்ணுட்டி ரேட்ட பார்த்து சொல்லு. ஒரு Dress 1000 ரூபாய். இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏன்டா அரக்கரண்டி சும்மா இருக்க மாட்டே நீயே, வியாபாரம் பார்க்கும்போது குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நீ இதை எப்படி எவ்வளவு கொடுத்து எடுத்த?
நான் எங்கடா காசு கொடுத்து எடுத்தேன். பக்கத்து வீட்டுக்காரி ட்ரெஸ் எல்லாம் கொடியில காய போயிட்டு ஊருக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவான்னு தெரிஞ்சோடனே சோவரேறி குதிச்சுல எடுத்தேன். ஒரு Dress எனக்கு 10-20 லாபம் கிடைக்கும். அதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போகணுமே நினைச்சேன். இங்கேயே நீங்க வாங்குறீங்கன்னு உட்கார்ந்தா இப்படி அநியாயமா பேசுறீங்களே. ஒரு கோட்டு சூட்டு 1000 ரூபாய் பெறாதா என்ன? என் மகன் 500 தான் இருக்கும்னா. இந்த லட்சு உன் மவன் என்ன அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லா ரேட்டும் தெரியுமா? அவன் கிடக்கிறான் பொடிப்பைய. ஒவ்வொரு கோட்டு சுட்டும் போய் நெட்ல பார்த்தனா 1000, 2000, 3000 போட்டிருப்பான். தெரிஞ்சவங்களாச்சுன்னு ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தா ரொம்ப தான் பேசுற. இதே இது பக்கத்து ஊருக்கு போனா 1500ன்னு வித்திருப்பேன். தெரிஞ்சவங்கன்னு சொல்லி 1000 ரூபாய் சொன்னது தப்பா போச்சு. வேணாண்டி, 1000 ரூபாய் துணியெல்லாம் கலட்டி தந்துருதோ வாங்கிக்கோ. ஏமா இப்படி பண்ற? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏமா மூக்கால அழுகுற? என் ஃப்ரெண்ட் எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்து கோட் செட் எடுத்து போடுறா தெரியுமா? ஏண்டி கூறு கட்டல ரேட்டை குறைக்கிறதுக்காக அப்படி இப்படி பேசினா நீ வேற ஏத்தி விட்டுருவ போல ரேட்டை. ஏண்டி பூமாரி, நான் வேணா வேற எதை எடுத்து தரட்டுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுதான் வேணும். ஏண்டா மகன், நீ தான் ஆன்லைன்ல 500 ரூபாய்க்கு பார்த்தல்ல, அதையே நம்ம ஆர்டர் போட்டுறோமாடா? ஏமா 500 ரூபாய்க்கு பார்த்தேன்னா, ஆனா இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இல்லம்மா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு. பேசாம ஆளுக்கு 1000 எடுங்க. சரிடி, வீட்டு பக்கம் வா தாரேன். நான் சாயங்காலம் தரேன்டி. எனக்கு 2000 ரூபாய் வருதுடி, நான் நாளைக்கு தான் தருவேன். சரி ட்ரெஸ் எடுத்தெல்லாம் சரி, இதை உள்ளூர்ல போட்டு தெரியாதீங்க. ஏன் நாய் வரைக்குமா? என் பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா சண்டைக்கு வந்துருவா. வேற ஒண்ணும் இல்ல, இதை சும்மா விளையாடுறதுக்கு எல்லாம் போட்டீங்கன்னா அழுக்காயிரும்ல. ஏதாவது வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டு போங்கன்னு சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா பாய்ஸ் ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நாம அந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்போ நாம பார்க்கலாம். மனோஜ் பூங்குயில், லாவண்யா, அப்புறம் ஸ்ரீலங்கால இருந்து ஜெனி, வெற்றி செல்வம், அபிநயா, விகாசினி, யோகித் ராம், அமிழ்தினி, நிதன்யா ஸ்ரீ, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபனா, சோபியா, ராதிகா, லதா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க.